ஒரு பெண்ணைப் போல வேடமிட்டு குருக்கள் வழிபடும் சிவலிங்கத்தை நீங்கள் அறிவீர்களா? அப்படிப்பட்ட ஒரு கோயிலை பற்றியும் அதன் பல்வேறு புராண மற்றும் வரலாற்று சிறப்புகளையும் இந்த பகுதியில் நாம் காணவிருக்கிறோம். அந்த கோவில் திருவானைக்காவல். அந்த இறைவனுடைய பெயர் ஜம்புகேஸ்வரர். இந்த கோவில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. திருச்சி என்பது ஒரு தொன்மையான நகரம். பல நூறு வருடங்களாக பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் திருச்சியில் நடந்திருக்கின்றன. மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம் என்று பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த கோவில்களை கொண்ட நகரம் இது. இந்த நகரத்தில் இருக்கும் மற்றும் ஒரு சிறப்பான கோவில்தான் இந்த திருவானைக்காவல். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய ஐந்தும் பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பஞ்சபூதங்களையும் கொண்டுதான் இந்த உலகம் இயங்குகிறது. சிவபெருமான் இந்த 5 பூதங்களையும் தன்னில் கொண்டுள்ளதாக நம்பப்படுகிறது. அதே போல ஈசன் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் என்னும் 5 தொழில்களை செய்வதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த 5 பூதங்களையும் உள்ளடக்கிய ஈசன் வெவ்வேறு இடங்களில் கோவில் கொண்டுள்ளார். அந்த 5 இடங்களையும் பஞ்சபூத தலங்கள் என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமான் அக்னி ரூபமாக காட்சி தரும் தலம் திருவண்ணாமலை, நிலமாக காட்சி தரும் தலம் காஞ்சிபுரம், ஆகாயமாக காட்சி தரும் தலம் சிதம்பரம், காற்றாக காட்சி தரும் தலம் காளஹஸ்தி, நீராக காட்சி தரும் தலம் இந்த திருவானைக்காவல். சிவபெருமானே பஞ்சபூதமாக உள்ளார் என்பதும் பஞ்சபூதங்களும் சிவனுக்குள் அடக்கம் என்பதை உணர்த்துவதே இதன் தத்துவம். இங்கே இருக்கக்கூடிய மூலவரின் பெயர் ஜம்புகேஸ்வரர் என்பதாகும். அம்பிகை அகிலாண்டேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறார். தொடக்கத்தில் இந்த பகுதி திருவானைக்கா என்று அழைக்கப்பட்டது. திரு கூட்டல் யானை கூட்டல் கா என்பதே திருவானைக்கா என்று சொல்லப்பட்டது. திரு என்பது புனிதமான மற்றும் மரியாதையாக ஒரு மனிதரையோ ஒரு இடத்தையோ குறிக்கும் சொல். யானை என்னும் விலங்கினை நாம் அனைவரும் அறிவோம். கா என்பது காடு அல்லது சோலை என்பதை குறிக்கும். இந்த பகுதி இந்த பெயரில் அழைக்கப்படுவதற்கான புராண கதையினை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஒரு காலத்தில் இந்த பகுதி நாவல் மரங்கள் நிறைந்த சோலையாக இருந்திருக்கும். அந்த சோலையிலே ஒரு நாவல் மரத்தின் கீழே சிவலிங்கம் ஒன்று இருந்திருக்கும். மேற்கூரை எதுவும் இல்லாமல் அந்த சிவலிங்கம் மழையில் நனைந்து வெயிலிலும் காய்ந்திருக்கிறது. இதனை பார்த்த சிலந்தி ஒன்று சிவலிங்கம் வெயிலில் காயாமல் இருப்பதற்காக லிங்கத்தின் மேலே ஒரு வலையை பின்னி இருக்கிறது. இந்த சோலைக்கு வந்த ஒரு யானையின் கண்களில் மேற்கூரை இல்லாமல் இருக்கும் அந்த ஈசன் பட்டிருக்கிறார். அவரை வழிபடைத்த அந்த யானை பக்கத்தில் இருக்கின்ற குளத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து வந்து லிங்கத்தின் மேல் பொழிந்து ஈசனை வணங்குகிறது. யானை பொழிந்த தண்ணீரா சிலந்து கட்டிய வலை அழிந்து விடுகிறது. மறுநாள் அந்த சிலந்தி வந்து பார்க்கும் பொழுது தான் கட்டிய வலை இல்லாமல் போனதை கண்டு மனம் வருந்துகிறது. மீண்டும் ஒரு வலையை பின்னுகிறது. அன்றும் அந்த யான் தண்ணீரை பொழிந்து அந்த வலையினை அழித்து விடுகிறது. இப்படி தினம் தினம் சிலந்தி வலை கிட்ட யானை நீரை பொழிந்து அதை அழித்தவாறு இருக்கிறது. தான் பின்னிய வலையை யார் அழிக்கிறார்கள் என்று அந்த சிலந்தி பார்க்க விரும்புகிறது. ஒரு நாள் அந்த மரத்தின் மேலேயே தங்கிவிடுகிறது. சற்று நேரத்தில் அங்கே வந்த யானை தன்னுடைய தும்பிக்கையினால் நீரை பொழிந்து அந்த வலையை அழித்து விடுகிறது. இதனால் கோபமுற்ற சிலந்தி யானையின் துதிக்கைக்குள் புகுந்து அதனோடு போரிடுகிறது. இறுதியில் இரண்டுமே இறந்து போகின்றன. அந்த 2 விலங்குகளுக்கும் இடையே நடந்த யுத்தத்தின் காரணம் ஈசனுடைய பக்தி என்பதை உணர்ந்த ஈசன் அந்த யானையை தன்னுடைய பூதகணங்களின் தலைவனாக ஆக்குகிறார். சிலந்தியை அடுத்த பிறவியில் செங்கோற்சோழன் என்ற மன்னராக பிறக்க வைக்கிறார். அந்த சோழ மன்னன் அரசாளும் பொழுது தன் முற்பிறவின் ஞாபகத்தை கொண்டு ஈசனுக்கு 40 மாட கோயில்களை கட்டியிருக்கிறார். அந்த 40 மாட கோயில்களும் யானைகள் புக முடியாதவாறு குறுகிய பாதையை கொண்டதாக அமைந்திருக்கிறது. அவன் கட்டிய முதல் மாட கோவில் இந்த கோவில்தான். இந்த புராண கதையின் அடிப்படையில் இந்த இடம் திருவானைக்கா என்று அழைக்கப்பட்டு தற்பொழுது திருவானைக்காவல் என்று மறுவிருக்கிறது. இந்த கோவில் கருவறையில் ஈசனுக்கு நேராக ஒரு சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சுவரில் ஜன்னல் பதிக்கப்பட்டு அதன் வழியாக இறைவனை காண முடியும். கருவறைக்கு முன்பு இருக்கக்கூடிய மண்டபமானது மிக சிறியதாக இருக்கும். உள்ளே நுழைந்து செல்வதற்கு வலப்பக்கம் வழி உண்டு. அந்த பாதைக்குள் குனிந்து சென்று குனிந்து நின்று தான் ஈசனை வழிபட முடியும். நீர்மட்டத்திற்கு இணையான உயரத்தில் லிங்கம் இருப்பதால் குனிந்துதான் வணங்க முடியும். ஆடல்பெற்ற சிவஸ்தலங்களுள் சோழ நாட்டின் வடக்கரையில் இருக்கும் ஒரு கோவில் இது. துன்பமின்றி துயரின்றி என்றும் நிர் இன்பம் வேண்டேல் ராப்பகல் ஏத்துமீன் எம்பொன் ஈசன் இறைவன் என்று உள்ளவர்க்கு
அன்பன் ஆயிரும் ஆனைக்கா அண்ணலே என்று நாவுக்கரசர் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி பாடுகிறார். உரையுரை ஆண்டு கொண்டிருந்த சோழ மன்னன் ஒருவன் காவிரி நதியில் நீராடி கொண்டிருக்கும் பொழுது அவன் கழுத்தில் அணிந்திருந்த ஆபரணம் ஒன்று ஆற்றில் அடித்து சென்று விடுகிறது. அந்த ஆபரணமானது திருவானைக்காவில் இருக்கும் இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்வதற்காக காவிரியில் இருந்து நீர் எடுக்கும் பொழுது அந்த குடத்திற்குள் வந்து விடுகிறது. அந்த நீரை இறைவன் மேல் ஊற்றும் பொழுது சோழ மன்னனுடைய ஆபரணம் லிங்கத்தின் மீது விழுந்ததாக ஒரு கர்ண பரம்பரை கதை சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வினை சுந்தரர் பெருமான் தாரமாகிய பொன்னி தண்டுரையாட்டி விழுத்து நீரின்றடி போற்றி மின்மலா கொல்லென வாங்கே ஆரங்கொண்ட வெம்மானை காவுடையாதிரியே நாளும் என்று தன்னுடைய பதிகத்தில் குறிப்பிடுகிறார். இந்த கோவிலின் நாயகியான அகிலாண்டேஸ்வரி தேவி உக்கிரமாக இருந்ததை பற்றியும் குருக்கள் பெண் வேடமிட்டு ஜம்புகேஸ்வரரை வழிபடும் வழக்கத்தை பற்றியும் இந்த கோவிலை பற்றிய மற்ற தகவல்களையும் அடுத்த பகுதியில் நாம் காண்போம்.